அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நல்ல உள்ளம் கொண்ட கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு வருகின்ற 2025 கை ஒண்ணுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கி வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே, நல்லது மட்டும் நடக்கும், நல்லதே நடக்கும். இறைவா என்னை காப்பாற்று, என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா வச்சுக்கோங்க. என்னங்க கடகம் ராசிக்காரங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லாதாங்க இருப்பீங்க. இறைவன் தீமையை கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. முருகர் இருக்கும்போது கவலை ஏது, கந்தன் இருக்கும்போது கவலை ஏது அப்படின்னு சொல்லலாமா? ஆமாங்க, முருகர் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் துணை இருப்பாரு. நீங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் முருகரை வணங்கி செய்யுங்க, கண்டிப்பா அந்த விஷயத்துல வெற்றி நிச்சயம் கிடைக்கும். பொதுவாவே இந்த கலி யுகத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்க தெரியுமா? தான் மட்டும் நல்லா இருந்தா போதும், தான் குடும்பம் நல்லா இருந்தா போதும், தான் மட்டும் முன்னேறினா போதும், தான் மட்டும் வாழ்ந்தா போதுன்னு சுயநலவாதியா இருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் என்னமோ எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் உயர்ந்த இடத்துக்கு போகணும், நானும் உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு நல்ல ஒரு குணம் கொண்டவங்க தாங்க நீங்க. உங்களை கடவுளுக்கு இணையா சொல்லாங்க. கடவுள்கிட்ட போய் கேட்க வேண்டிய விஷயத்த சக தோழன் தோழிகள், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, மத்தவங்க யாரா வேணாலும் இருக்கலாம், உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா இறைவன் மாதிரி வாரி வழங்குவீங்க, உதவிய வாரி வழங்குவீங்க. ஒரு தெளிவா எந்த ஒரு முடிவும் எடுத்து ஒரு செயலை எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு மத்தவங்களுக்கு அறிவுரை வழங்குவீங்க. மிகவும் சிறப்பான குணம் உள்ளவங்க தாங்க கடகம் ராசிக்கார நேயர்கள். உங்க எல்லாருக்குமே உங்கள் குணத்தை போலவே சிறப்பான காலகட்டமா தாங்க தை 1 உங்கள் வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை இறைவன் உங்களுக்கு கொடுக்கிறாருங்க. நல்லதுதாங்க நடக்கும். நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இறைவனை வணங்கி செய்யுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு கடகம் ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டாவே சுய நலன் அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க தாங்க நீங்க. தாயை போல சிறப்பான குணம் உள்ளவங்க தாங்க நீங்க. தாய்மைய போல எல்லாருமே நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே தன்னை மாதிரியே சந்தோஷமா இருக்கணும், தன்னை மாதிரியே செல்வந்தர்களா இருக்கணும், கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும், நிம்மதியா உறங்கணும், உழைப்புக்கேத்த ஊத்தியத்தை பெற்றுட்டு வேலையை செய்யணும், தைரியமா இருக்கணும், துணிச்சலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் தாங்க உங்களுக்கு இருக்கு. இறைவனை போல யாருமே இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா உங்களை இறைவனுக்கு இணையாவும் ஒப்பிடலாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த குணம் உங்ககிட்ட இருக்குதுங்க. நீங்க எப்படி உயர்ந்த நிலைக்கு வந்தீங்களோ, ஏழ்மையான குடும்பத்திலிருந்து இந்த நிமிஷத்துல ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த வாழ்க்கைக்கு ஏழ்மையா இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி வரணும் அப்படிங்கறதுக்கு ஒரு வழிகாட்டுதலா பல நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு பல கல்லூரிகளுக்கு சென்று பல மாணவிகளுக்கு எப்படி வாழ்க்கையில முன்னேறணும், எப்படி உழைக்கணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதலா இருப்பீங்க. படிங்க, படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு படிப்புக்கு மிகவும் அதிக அளவுல முக்கியத்துவம் தருவீங்க. உங்களுடைய குணம் மாதிரியே உங்களுக்கு வரக்கூடிய தை 1 முதல் உங்கள் வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் அற்புதங்களும் வரப்போகுது. இது யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் எடுத்த முடிவு. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும், எல்லாம் நன்மைக்கே. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. பொதுவாவே கடக ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டா தெய்வ பக்தியோட இருப்பீங்க. பெரியவங்க மீது மரியாதையா நடந்துக்குவீங்க, குழந்தைகள் மீது அன்பை காட்டுவீங்க. குழந்தைங்க கிட்ட போனீங்கன்னாவே நீங்களும் குழந்தைங்களாவே மாறி சந்தோஷமா மாறிடுவீங்க. இந்த சமுதாயத்தின் மீது, குடும்பத்தின் மீது கரெக்டா என்னென்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு கரெக்டா செஞ்சு எல்லாமே ஒரு நல்வழிப்படுத்தணும்னு நினைப்பீங்க. கடகம் ராசிக்கார நேயர்கள் பெரிய தியாகிகள்னு சொல்லாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. மற்றவங்களுக்காக எல்லா விஷயங்களையும் தியாகம் பண்ணுவீங்க. குழந்தைங்களுக்காக, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்லாம் இல்லைங்க, யாருக்காக வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. உதவின்னு வந்தா அதை செய்யாம விட மாட்டீங்க, உயிரை கொடுத்தாவது உதவி செய்வீங்க. பாசக்காரங்க நீங்க.
அந்த அளவுக்கு குழந்தைங்க செல்லப்பிராணிகள் கிட்ட கூட அந்த அளவுக்கு பாசமலைய பொழிவீங்க. உங்ககிட்ட பாசத்துக்கு பஞ்சமே இல்லைங்க. குரலை உயர்த்தி கூட பேச மாட்டீங்க. அந்த அளவு நீங்க பேசுற பேச்சிலேயே எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஒருத்தங்க கவலையில் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நகைச்சுவையா பேசி அவங்களுடைய கவலைய மறக்க வச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நற்குணங்களை கொண்ட ராசிகளிலும் அதிக அளவு நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் உடையவங்க கடகம் ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. சட்டுன்னு யார்கிட்டையும் போய் பேசி ஒட்டிக்குவீங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு பார்க்க மாட்டீங்க. உங்களை பேச்சாலேயே எல்லாரும் கவர்ந்துருவீங்க. உயிருக்கு உயிரா பழகி பிரிய முடியாம தவிப்பீங்க. பள்ளி வாழ்க்கையா இருக்கட்டும், கல்லூரி வாழ்க்கையா இருக்கட்டும், தொழில் செய்யற இடமா இருக்கட்டும், பிரிஞ்சிட்டா உங்களால அந்த பிரிவை தாங்கவே முடியாதுங்க. அந்த பிரிவை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விடுவீங்க. உடல் பொருள் ஆவி அத்தனையும் தத்தம் செய்யும் அளவுக்கு முழு ஆத்மாத்துடன் ஈடுபாட்டுடன் எல்லார்கிட்டையும் பழகுவீங்க. கடகம் ராசிக்காரங்க ஒரு துளி கூட சத்தம் போட்டு பேச மாட்டீங்க. அமைதியா பொறுமையா அழகா தயங்கி தயங்கி பேசி எல்லா காரியத்தையும் சாதிச்சிருவீங்க. படங்கள்ல காமெடி செய்ய வந்தா கூட எல்லாரும் சத்தம் போட்டு சிரிப்பாங்க. நீங்க அப்படியே பட்டும்படாம லைட்டா சிரிப்பீங்க. நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்குவீங்க. வாழ்க்கையில சிக்கலான காலகட்டத்துல கடக ராசி ஆண்களும் பெண்களும் உறுதியான முடிவு தெளிவான முடிவு எடுக்கிறதுல திறமையா இருப்பீங்க. அப்பத்தான் இவங்களுக்கு மன உறுதியும் திட்டமிட்டு செயல்படுங்கிற எண்ணமும் தோன்றுங்க. உங்களுக்கு திருமணம் நடக்காம இருந்துச்சுன்னா இனி வரும் காலகட்டத்துல கண்டிப்பா திருமணம் நடக்குங்க. திருமணம் செய்வதற்கும் நட்பு கொண்டாடுவதற்கும் இணக்கமான ராசின்னு பாத்தீங்கன்னா தனுசு மீனம். கடகம் ராசிக்கு திருமணம் செய்யறதுக்கும் நண்பர் தோழன் தோழையா பழவறதுக்கும் குருவின் ராசியும் சந்திரனின் ராசியும் இணைந்து செல்லும் போது அவர்களுக்குள் குரு சந்திர யோகமும் ஏற்படுங்க. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் பொறுப்புணர்ச்சியோட செயல்படுவீங்க. ஒரு குடும்பத்துல கடகம் ராசிக்காரர் மூத்தவங்களா இருந்தா தன் இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வச்சு படிக்க வச்சுட்டு தான் தன்னோட வாழ்க்கைகளை முடிவெடுப்பாங்க. தான் வாழ்க்கை அப்படிங்கறதே தான் குடும்பத்துக்காகவே அர்ப்பணிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான குணம் வாய்ந்தவங்க தான் கடகம் ராசிக்காரங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெரும்பாலும் கடகம் ராசிக்காரங்க வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கணும். அடுத்தவங்க வீட்டுக்கு போறதுக்கு விரும்பவே மாட்டாங்க. தன் வீடு தன்னோட கடை தன்னோட தொழிற்சாலை தான் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில போக மாட்டாங்க. ஆனா எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா மத்தவங்க வீட்டுக்கு தேவையில்லாம போக மாட்டீங்க. தேவையினா மட்டும்தான் போவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனி வரும் காலகட்டத்துல அதுவும் தை 1க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில கடவுள் கொடுக்கக்கூடிய குட் நியூஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். குட் நியூஸ லிஸ்ட் போட்டே சொல்றாங்க. நியூஸ் பாத்திரலாமாங்க. முதலாவது குட் நியூஸ், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. ரெண்டாவது குட் நியூஸ்னு பார்த்தா வேலை இல்லாம ஊரூரா அலைஞ்சுகிட்டு இருக்கீங்களா, படிப்புக்கேத்த வேலை இல்லைன்னு தவிச்சிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கான வேலை கைக்கூடி வரப்போகுதுங்க. நீங்க திருமணமாகி குழந்தை இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு முருகனே குழந்தையா கிடைக்க போறாங்க. நாலாவது குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தனியார் துறையா இருந்தாலும் சரி அரசு துணையா இருந்தாலும் சரி எந்த துறையில வேலை செஞ்சாலும் அந்த துறையில நீங்க உங்களுடைய வேலை கண்டிப்பா பர்மனன்ட் ஆக போகுதுங்க. அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல காணப்படுங்க. ஆறாவது விஷயம், கடன் இல்லாத வாழ்க்கைய வாழ போறீங்க. ஏழாவது குட் நியூஸ், எதிர்பார்த்த உதவி எதிர்பாராத உதவி எல்லாம் கிடைக்க போகுது. எட்டாவது குட் நியூஸ், உங்களோட பூர்வீக சொத்து உங்களுக்கு வரவேண்டிய சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. ஒன்பதாவது குட் நியூஸ், உங்க கையில பணமழை குவிய போகுதுங்க. உங்களுடைய நிதிநிலை பொருளாதாரம் எல்லாம் சிறப்பா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில லாபம் மட்டும்தான் கிடைக்கும். பத்தாவது குட் நியூஸ், சொந்த ஊர்லயே தனக்குன்னு ஒரு வீடு, தனக்குன்னு ஒரு குழந்தை, தனக்குன்னு ஒரு மனைவின்னு சிறப்பான வாழ்க்கைய வாழ போறீங்க. திறமையிலையும் சிறந்தவங்கன்னு சொல்லாங்க.
உங்களால செய்ய முடியாத விஷயம் உலகத்துல யாராலும் செய்ய முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் கடினமா உழைச்சு அந்த விஷயத்த சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு மறுநாள்னு அந்த விஷயத்த தள்ளி போட வேண்டிங்க. செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டிய வேலைய சரியா சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க. வேலை மட்டும் இல்லைங்க, பலவிதமான விஷயங்களையும் சரி, எந்த ஒரு முடிவெடுத்தாலும் சரி திட்டமிட்டு தான் செயல்படுவீங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுதான் ஒரு முடிவை எடுப்பீங்க. இதன் மூலம் தொழிலையும் வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையா இருக்காது. நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாம சொல்ல மாட்டீங்க. ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை செஞ்சு மட்டும்தான் நீங்க ஒரு வாக்குறுதியை கொடுப்பீங்க. வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவங்களா நீங்க இருப்பீங்க. அந்த அளவுக்கு அற்புதமானவங்க தாங்க நீங்க. கடகம் ராசிக்காரங்களோட வாழ்க்கையில, அவங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி கடனில்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க. இந்த 2024 பலவிதமான கஷ்டங்களை நீங்க பட்டுட்டீங்க. நீங்க பட்ட கஷ்டத்தை வார்த்தையால சொல்ல முடியாதுங்க. உங்கள் பெத்த தாய் தந்தை கூட நீ எல்லாம் ஒரு பையனா அப்படின்னு உங்களை கேட்டிருப்பாங்க. உங்கள் மனைவி உங்களை திருமணம் செஞ்சு கொண்டதே தவறு, என்ன வெளியூர்ல இருந்தெல்லாம் பொண்ணு கேட்டு வந்தாங்க, நான் உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு எங்க அப்பா அம்மாவை எதிர்த்து உங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க என்னமோ என் கூட நல்லா பேசுறது இல்ல, நல்லா என்னை வச்சுக்கிறது இல்ல, என்னை தானும் அனுதினமும் கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்கன்னு உங்ககிட்ட புலங்குவாங்க. ஆனா நீங்க என்னமோ இது நாள் வரைக்கும் அவங்கள கஷ்டப்படுத்தவே இல்லை. உங்களுடைய வேலை சுமனாலதாங்க அவங்க கிட்ட நீங்க பேசாம இருந்திருப்பீங்க. ஆனா என்னமோ காலம் என்னமோ அவங்கள தப்பா புரிஞ்சுக்க வச்சுக்கிட்டுங்க. இனி வரும் இந்த 2025 தை 1 பிறகு உங்களுடைய மனைவி உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களை போடிய கணவன் எங்க அப்பா அம்மா தேடி இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்து எனக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. நான் தேடின பையன் எனக்கு இந்த அளவுக்கு சந்தோஷம் அள்ளி தர போறீங்க. உங்களை நான் இதனால் வரைக்கும் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு உங்ககிட்ட கேட்பாங்க மன்னிப்பு. என்னம்மா நீ எங்கிட்ட மன்னிப்பு கேட்கிற, நீ என்னோட மனைவி அப்படின்னு நீங்க அவங்ககிட்ட பாசமலைய பொழிவீங்க. உங்க குழந்தைகள் உங்கள்கிட்ட அதிக நேரம் செலவிட்டு விளையாட குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்சு வாழ போறீங்க. எல்லாருமே மிகவும் நோய் நொடி இல்லாம அற்புதமான வாழ்க்கைய வாழ போறீங்க. கடகம் ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கி பணம் வரவு சிறப்பா இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமா இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி எல்லாருமே உங்ககிட்ட சிறப்பா நடந்து கொள்வாங்க. ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் நலத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. இருந்தாலும் நம்ம வரும் முன் பாதுகாப்பா இருந்துக்கணும். எந்த உணவை சாப்பிடும் எதை சாப்பிடக்கூடாது நம்மளுக்கு தெரியும். அடிக்கடி கடைகள்ல போய் தேவையில்லாத எண்ணெயில பொரிச்ச பலகாரங்களை வாங்கி சாப்பிட்டு நம் உடல்நிலைய நாமளே சீரழிக்க கூடாது. நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும், நல்ல முறையில வச்சுக்கணும். உடம்பு இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியுமோ நினைச்சதை செய்ய முடியும். சுவர் இருந்தால்தான் ஓவியம் வரைய முடியும். அது மாதிரிதாங்க நம்ம உடல் இருந்தாதான் நம்ம எதை வேணாலும் செய்ய முடியும். வேலை இருக்குது நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லக்கூடாது. சாப்பிட்டு வேலை செய்யுங்க. உயிர் இருந்தாதானே நம்ம நாளைக்கு அடுத்த வேலையை செய்ய முடியும். அதை நீங்க யோசிச்சு செயல்படுங்க. பெண்களை எடுத்துக்கிட்டா கடகம் ராசியில பிறந்தவங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு தொழில மேன்மை பெறுவீங்க. குறிப்பா ஆடை வடிவமைப்பு, உணவு பண்டங்கள் தயாரிக்கிறது, அழகு சாதன பொருட்களை விற்கிறது, திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கும் பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இனி வரும் காலகட்டத்துல திருமணம் நடக்குங்க. குறித்த நேரத்துல தடைகள்லாம் விளங்கி நீங்கள் நினைச்ச வரையே கரம் கோர்க்க போறீங்க. உத்தியோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசு வேலையா இருந்தாலும் சரி, தனியார் வேலையா இருந்தாலும் சரி, இதனால் வரைக்கும் டெம்பரவரியான வேலையில இருந்திருந்தீங்கன்னா அந்த வேலை நிரந்தர வேலையாக போகுது. சந்தோஷமா வாழ போறீங்க. வேலை இல்லாம ஊரூரா அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா, உங்களுடைய படிப்புக்கு ஏத்த வேலை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வரப்போகுது. மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளா இனி வரும் காலகட்டம் இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான சிறப்புகள் நிறைந்த வருஷமா அமையிருக்கு. நீங்க சில பரிகாரம் செய்யணுங்க. உங்கள் வீடில் தென்னை மரக்கன்றுகள் நட்டு வச்சிருங்க. கண் தெரியாத குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்யுங்க.
முருகரை தினமும் மனதார வேண்டி ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே, நல்லதே நடக்கும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு முருகரை வேண்டிருங்க. கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததான் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. புனர்பூசத்துல 4வது பாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு மன திருப்தியுடன் காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. பயணம் செல்ல நேரலாம். பயணத்தின் மூலம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். படிப்பிற்காக வெளியூர் சென்றால் வேலை வாங்காம உங்க ஊருக்கு திரும்ப மாட்டீங்க. என்ன ஒரு விஷயம் கெட்ட விஷயம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட பார்த்து நடந்துக்கணும். நம்ம கூட தோழனா பழவிட்டு நம்மளையே குளிப்பறைச்சிருவாங்க. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மத்தபடிக்கு உங்களுக்கு இந்த தை 1க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில நிம்மதியான வாழ்க்கை தான் நீங்க வாழ போறீங்க. அடுத்ததான் பூச நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு இந்த வருஷம் லாபம் கொட்டுன்னு கொட்ட போகுதுங்க. உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற வெற்றி கிடைக்க போகுதுங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ஆயில்ய நட்சத்திரம். உங்களுக்கு இந்த ஆண்டு எடுத்த காரியத்தை எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இதனால் வரைக்கும் தடைப்பட்டுட்டு வந்துட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே தடைப்படாம நீங்க நினைச்ச நேரத்துல நினைச்ச காரியத்தை சிறப்பா நினைச்ச மாதிரியே பண்ணி முடிப்பீங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்த வருடமா இந்த 2025 உங்களுக்கு இருக்குதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நல்ல உள்ளம் கொண்ட கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு வருகின்ற 2025 தை 1க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கி வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே, நல்லது மட்டும் நடக்கும், நல்லதே நடக்கும். இறைவா என்னை காப்பாற்று, என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா வச்சுக்கோங்க. என்னங்க கடகம் ராசிக்காரங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லாதாங்க இருப்பீங்க. இறைவன் தீமையை கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. முருகர் இருக்கும்போது கவலை ஏது, கந்தன் இருக்கும்போது கவலை ஏது அப்படின்னு சொல்லலாமா? ஆமாங்க, முருகர் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் துணை இருப்பாரு. நீங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் முருகரை வணங்கி செய்யுங்க. கண்டிப்பா அந்த விஷயத்துல வெற்றி நிச்சயம் கிடைக்கும். பொதுவாவே இந்த கலி யுகத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்க தெரியுமா? தான் மட்டும் நல்லா இருந்தா போதும், தான் குடும்பம் நல்லா இருந்தா போதும், தான் மட்டும் முன்னேறினா போதும், தான் மட்டும் வாழ்ந்தா போதுன்னு சுயநலவாதியா இருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் என்னமோ எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் உயர்ந்த இடத்துக்கு போகணும், நானும் உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு நல்ல ஒரு குணம் கொண்டவங்க தாங்க நீங்க. உங்களை கடவுளுக்கு இணையா சொல்லாங்க. கடவுள்கிட்ட போய் கேட்க வேண்டிய விஷயத்த சக தோழன் தோழிகள், உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, மத்தவங்க யாரா வேணாலும் இருக்கலாம், உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா இறைவன் மாதிரி வாரி வழங்குவீங்க, உதவிய வாரி வழங்குவீங்க. ஒரு தெளிவா எந்த ஒரு முடிவும் எடுத்து ஒரு செயலை எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு மத்தவங்களுக்கு அறிவுரை வழங்குவீங்க. மிகவும் சிறப்பான குணம் உள்ளவங்க தாங்க கடகம் ராசிக்கார நேயர்கள். உங்க எல்லாருக்குமே உங்கள் குணத்தை போலவே சிறப்பான காலகட்டமா தாங்க தை 1லிருந்து உங்கள் வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை இறைவன் உங்களுக்கு கொடுக்கிறாருங்க. நல்லதுதாங்க நடக்கும். நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இறைவனை வணங்கி செய்யுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு கடகம் ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டாவே சுய நலன் அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க தாங்க நீங்க. தாயை போல சிறப்பான குணம் உள்ளவங்க தாங்க நீங்க. தாய்மைய போல எல்லாருமே நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே தன்னை மாதிரியே சந்தோஷமா இருக்கணும், தன்னை மாதிரியே செல்வந்தர்களா இருக்கணும், கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும், நிம்மதியா உறங்கணும், உழைப்புக்கேற்ற ஊத்தியத்தை பெற்றுட்டு வேலையை செய்யணும், தைரியமா இருக்கணும், துணிச்சலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் தாங்க உங்களுக்கு இருக்கு. இறைவனை போல யாருமே இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா உங்களை இறைவனுக்கு இணையாவும் ஒப்பிடலாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த குணம் உங்ககிட்ட இருக்குதுங்க. நீங்க எப்படி உயர்ந்த நிலைக்கு வந்தீங்களோ, ஏழ்மையான குடும்பத்திலிருந்து இந்த நிமிஷத்துல ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த வாழ்க்கைக்கு ஏழ்மையா இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி வரணும் அப்படிங்கறதுக்கு ஒரு வழிகாட்டுதலா பல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு
பல கல்லூரிகளுக்கு சென்று பல மாணவிகளுக்கு எப்படி வாழ்க்கையில முன்னேறணும், எப்படி உழைக்கணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதலா இருப்பீங்க. படிங்க, படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு படிப்புக்கு மிகவும் அதிக அளவுல முக்கியத்துவம் தருவீங்க. உங்களுடைய குணம் மாதிரியே உங்களுக்கு வரக்கூடிய தை 1ஆம் தேதி முதல் உங்கள் வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் அற்புதங்களும் வரப்போகுது. இதை யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் எடுத்த முடிவு. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். எல்லாம் நன்மைக்கே. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. எல்லாம் நன்மைக்கே. பொதுவாவே கடக ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டா தெய்வ பக்தியோட இருப்பீங்க. பெரியவங்க மீது மரியாதையா நடந்துக்குவீங்க. குழந்தைகள் மீது அன்பை காட்டுவீங்க. குழந்தைங்க கிட்ட போனீங்கன்னாவே நீங்களும் குழந்தைங்களாவே மாறி சந்தோஷமா மாறிடுவீங்க. இந்த சமுதாயத்தின் மீது, குடும்பத்தின் மீது கரெக்டா என்னென்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு கரெக்டா செஞ்சு எல்லாமே ஒரு நல்வழிப்படுத்தணும்னு நினைப்பீங்க. கடகம் ராசிக்கார நேயர்கள் பெரிய தியாகிகள்னு சொல்லாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. மற்றவங்களுக்காக எல்லா விஷயங்களையும் தியாகம் பண்ணுவீங்க. குழந்தைங்களுக்காக, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்லாம் இல்லைங்க. யாருக்காக வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. உதவின்னு வந்தா அதை செய்யாம விட மாட்டீங்க. உயிரை கொடுத்தாவது உதவி செய்வீங்க. பாசக்காரங்க நீங்க. அந்த அளவுக்கு குழந்தைங்க, செல்ல பிராணிகள் கிட்ட கூட அந்த அளவுக்கு பாசமலைய பொழிவீங்க. உங்ககிட்ட பாசத்துக்கு பஞ்சமே இல்லைங்க. குயிரல உயர்த்தி கூட பேச மாட்டீங்க. அந்த அளவு நீங்க பேசுற பேச்சிலேயே எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஒருத்தங்க கவலையில் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நகைச்சுவையா பேசி அவங்களுடைய கவலைய மறக்க வச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நற்குணங்களை கொண்ட ராசிகளிலும் அதிக அளவு நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் உடையவங்க கடகம் ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. சட்டுன்னு யார்கிட்டையும் போய் பேசி ஒட்டிக்குவீங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு பார்க்க மாட்டீங்க. உங்களை பேச்சாலேயே எல்லாரும் கவர்ந்துருவீங்க. உயிருக்கு உயிரா பழகி பிரிய முடியாம தவிப்பீங்க. பள்ளி வாழ்க்கையா இருக்கட்டும், கல்லூரி வாழ்க்கையா இருக்கட்டும், தொழில் செய்யற இடமா இருக்கட்டும், பிரிஞ்சிட்டா உங்களால அந்த பிரிவை தாங்கவே முடியாதுங்க. அந்த பிரிவை நினைச்சு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விடுவீங்க. உடல், பொருள், ஆவி அத்தனையும் தத்தம் செய்யும் அளவுக்கு முழு ஆத்மாத்துடன் ஈடுபாட்டுடன் எல்லார்கிட்டையும் பழகுவீங்க. கடகம் ராசிக்காரங்க ஒரு துளி கூட சத்தம் போட்டு பேச மாட்டீங்க. அமைதியா, பொறுமையா, அழகா தயங்கி பேசி எல்லா காரியத்தையும் சாதிச்சிருவீங்க. படங்கள்ல காமெடி செய்ய வந்தா கூட எல்லாரும் சத்தம் போட்டு சிரிப்பாங்க. நீங்க அப்படியே பட்டும்படாம லைட்டா சிரிப்பீங்க. நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்குவீங்க. வாழ்க்கையில சிக்கலான காலகட்டத்துல கடகராசி ஆண்களும் பெண்களும் உறுதியான முடிவு, தெளிவான முடிவு எடுக்கிறதுல திறமையா இருப்பீங்க. அப்பத்தான் இவங்களுக்கு மன உறுதியும் திட்டமிட்டு செயல்படுங்கிற எண்ணமும் தோன்றுங்க. உங்களுக்கு திருமணம் நடக்காம இருந்துச்சுன்னா இனி வரும் காலகட்டத்துல கண்டிப்பா திருமணம் நடக்குங்க. திருமணம் செய்வதற்கும் நட்பு கொண்டாடுவதற்கும் இணக்கமான ராசின்னு பாத்தீங்கன்னா தனுசு, மீனம். கடகம் ராசிக்கு திருமணம் செய்யறதுக்கும் நண்பர் தோழன் தோழையா பலவரதுக்கும் குருவின் ராசியும் சந்திரனின் ராசியும் இணைந்து செல்லும் போது அவர்களுக்குள் குரு சந்திர யோகமும் ஏற்படுங்க. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் பொறுப்புணர்ச்சியோட செயல்படுவீங்க. ஒரு குடும்பத்துல கடகம் ராசிக்காரர் மூத்தவங்களா இருந்தா தன் இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வச்சு படிக்க வச்சுட்டுதான் தன்னோட வாழ்க்கைகளை முடிவெடுப்பாங்க. தான் வாழ்க்கை அப்படிங்கறதே தான் குடும்பத்துக்காகவே அர்ப்பணிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான குணம் வாய்ந்தவங்க தான் கடகம் ராசிக்காரங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெரும்பாலும் கடகம் ராசிக்காரங்க வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கணும். அடுத்தவங்க வீட்டுக்கு போறதுக்கு விரும்பவே மாட்டாங்க. தன் வீடு, தன்னோட கடை, தன்னோட தொழிற்சாலை தான் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில போக மாட்டாங்க. ஆனா எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா மத்தவங்க வீட்டுக்கு தேவையில்லாம போக மாட்டீங்க. தேவையினா மட்டும்தான் போவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில
இனி வரும் காலகட்டத்துல அதுவும் தை 1க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில கடவுள் கொடுக்கக்கூடிய குட் நியூஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். குட் நியூஸ லிஸ்ட் போட்டே சொல்றாங்க. நியூஸ் பாத்திரலாமாங்க. முதலாவது குட் நியூஸ், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. ரெண்டாவது குட் நியூஸ்னு பார்த்தா, வேலை இல்லாம ஊரூரா அலைஞ்சுகிட்டு இருக்கீங்களா, படிப்புக்கேத்த வேலை இல்லைன்னு தவிச்சிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கான வேலை கைக்கூடி வரப்போகுதுங்க. நீங்க திருமணமாகி குழந்தை இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு முருகனே குழந்தையா கிடைக்க போறாங்க. நாலாவது குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தனியார் துறையா இருந்தாலும் சரி, அரசு துணையா இருந்தாலும் சரி, எந்த துறையில வேலை செஞ்சாலும் அந்த துறையில நீங்க உங்களுடைய வேலை கண்டிப்பா பர்மனன்ட் ஆக போகுதுங்க. அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல காணப்படுங்க. ஆறாவது விஷயம், கடன் இல்லாத வாழ்க்கைய வாழ போறீங்க. ஏழாவது குட் நியூஸ், எதிர்பார்த்த உதவி எதிர்பாராத உதவி எல்லாம் கிடைக்க போகுது. எட்டாவது குட் நியூஸ், உங்களோட பூர்வீக சொத்து, உங்களுக்கு வரவேண்டிய சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. ஒன்பதாவது குட் நியூஸ், உங்க கையில பணமழை குவிய போகுதுங்க. உங்களுடைய நிதிநிலை பொருளாதாரம் எல்லாம் சிறப்பா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில லாபம் மட்டும்தான் கிடைக்கும். பத்தாவது குட் நியூஸ், சொந்த ஊர்லயே தனக்குன்னு ஒரு வீடு, தனக்குன்னு ஒரு குழந்தை, தனக்குன்னு ஒரு மனைவின்னு சிறப்பான வாழ்க்கைய வாழ போறீங்க. திறமையிலையும் சிறந்தவங்கன்னு சொல்லாங்க. உங்களால செய்ய முடியாத விஷயம் உலகத்துல யாராலும் செய்ய முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் கடினமா உழைச்சு அந்த விஷயத்த சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு மறுநாள்னு அந்த விஷயத்த தள்ளி போட வேண்டிங்க. செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டிய வேலைய சரியா சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க. வேலை மட்டும் இல்லைங்க, பலவிதமான விஷயங்களையும் சரி, எந்த ஒரு முடிவெடுத்தாலும் சரி திட்டமிட்டு தான் செயல்படுவீங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுதான் ஒரு முடிவை எடுப்பீங்க. இதன் மூலம் தொழிலையும் வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையா இருக்காது. நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாம சொல்ல மாட்டீங்க. ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை செஞ்சு மட்டும்தான் நீங்க ஒரு வாக்குறுதியை கொடுப்பீங்க. வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவங்களா நீங்க இருப்பீங்க. அந்த அளவுக்கு அற்புதமானவங்க தாங்க நீங்க. கடகம் ராசிக்காரங்களோட வாழ்க்கையில, அவங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி கடன் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க. இந்த 2024 பலவிதமான கஷ்டங்களை நீங்க பட்டுட்டீங்க. நீங்க பட்ட கஷ்டத்தை வார்த்தையால சொல்ல முடியாதுங்க. உங்கள் பெத்த தாய் தந்தை கூட நீ எல்லாம் ஒரு பையனா அப்படின்னு உங்களை கேட்டிருப்பாங்க. உங்கள் மனைவி உங்களை திருமணம் செஞ்சு கொண்டதே தவறு, என்ன வெளியூர்ல இருந்தெல்லாம் பொண்ணு கேட்டு வந்தாங்க, நான் உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு எங்க அப்பா அம்மாவை எதிர்த்து உங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க என்னமோ என் கூட நல்லா பேசுறது இல்ல, நல்லா என்னை வச்சுக்கிறது இல்ல, என்னை தினம் அனுதினமும் கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்கன்னு உங்ககிட்ட புலங்குவாங்க. ஆனா நீங்க என்னமோ இது நாள் வரைக்கும் அவங்கள கஷ்டப்படுத்தவே இல்லை. உங்களுடைய வேலை சுமனாலதாங்க அவங்க கிட்ட நீங்க பேசாம இருந்திருப்பீங்க. ஆனா என்னமோ காலம் என்னமோ அவங்கள தப்பா புரிஞ்சுக்க வச்சுக்கிட்டுங்க. இனி வரும் இந்த 2025 தை 1 பிறகு உங்களுடைய மனைவி உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு, உங்களை போடிய கணவன் எங்க அப்பா அம்மா தேடி இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்து எனக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. நான் தேடின பையன் எனக்கு இந்த அளவுக்கு சந்தோஷம் அள்ளி தர போறீங்க. உங்களை நான் இதனால் வரைக்கும் புரிஞ்சுக்காம விட்டுட்டேனே, என்னை மன்னிச்சிருங்கன்னு உங்ககிட்ட கேட்பாங்க மன்னிப்பு. என்னம்மா நீ எங்கிட்ட மன்னிப்பு கேட்கிற, நீ என்னோட மனைவி அப்படின்னு நீங்க அவங்ககிட்ட பாசமலைய பொழிவீங்க. உங்க குழந்தைகள் உங்கள்கிட்ட அதிக நேரம் செலவிட்டு விளையாட குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்சு வாழ போறீங்க. எல்லாருமே மிகவும் நோய் நொடி இல்லாம அற்புதமான வாழ்க்கைய வாழ போறீங்க. கடகம் ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கி பணம் வரவு சிறப்பா இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமா இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி எல்லாருமே உங்ககிட்ட சிறப்பா நடந்து கொள்வாங்க. ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் நலத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. இருந்தாலும் நம்ம வரும் முன் பாதுகாப்பா இருந்துக்கணும். எந்த உணவை சாப்பிடும் எதை சாப்பிடக்கூடாது நம்மளுக்கு தெரியும். அடிக்கடி கடைகள்ல போய் தேவையில்லாத எண்ணெயில பொரிச்ச பலகாரங்களை வாங்கி சாப்பிட்டு நம் உடல்நிலைய நாமளே சீரழிக்க கூடாது.
நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும், நல்ல முறையில வச்சுக்கணும். உடம்பு இருந்தாதான் நமக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ நினைச்சதை செய்ய முடியும். சுவர் இருந்தால்தான் ஓவியம் வரைய முடியும். அது மாதிரி தாங்க, நம்ம உடல் இருந்தாதான் நம்ம எதை வேணாலும் செய்ய முடியும். வேலை இருக்குது, நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லக்கூடாது. சாப்பிட்டு வேலை செய்யுங்க.